பணம் பணம் ஐயோ ஐயோ ரசிகரை மதிக்கிறதில்ல, மனுஷனை மதிக்கிறது இல்லை. எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே போயிட்டே இருக்கீங்க கமல் சார். கல்கி மூவியை பொறுத்தளவுக்கு சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது தம்பி. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு படம், ஒரு கேவலமான ஒரு கதை இப்படி செலக்ட் பண்ணி ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு தம்பி, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் அதில் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இந்த கதையை செலக்ட் பண்ணி இவங்க பண்ணுறாங்க? பட்ஜெட்டும் அதே மாதிரி 500 கோடிக்கு மேலே. ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லும் போது கல்கியை பொறுத்தளவு படம் மொக்க, ஒரு காசுக்கு ஆகாது தம்பி. இதுதான் என்னுடைய ஒரு விமர்சனம். இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லும் போது எல்லா ஆர்டிஸ்ட்டையும் விட்டுருவோம். இந்த கமல் சார் பற்றி ஒரு 2 நிமிஷம் அவங்க சென்னை வாழா சேனலுக்கு நான் வந்து பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா சார், சுயநலம் பணம் 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 பணம். நான் அவருடைய பெரிய ரசிகன் சார், கமல் சாருடைய. இன்னட்டும் பாருங்களேன், எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு. ரசிகரை மதிக்கிறதே இல்லை, அது தெரிஞ்சது தான் நமக்கு. அப்புறம் 2 சீன் தாங்க. ஓப்பனிங்கில் வந்து ஒரு சீன் 1 நிமிஷம் வராரு. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடுக்கு வராரு. அப்போ இது எப்படி இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டரை படம் எடுத்து போய் பார்க்குறாங்க அப்படின்னா கமல் சாருக்கு வசம் தானே. அப்போ அவர் இல்லைங்கும் போது எவ்வளோ பெரிய ஏமாற்றம். இதே தான் லால் சலாமில் பண்ணாங்க. அதுலையாவது 2 சீன் வந்தாப்புல 2 நிமிஷம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரே 1 நிமிஷம். அப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம். கமல் சாரை பார்த்து நான் கேட்குறேன் சார், சம்பளம் அதுதான் நான் சொல்ல வரேன். பணம் பணம் பணம், ரசிகரை மதிக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் தம்பி. இப்போ இந்த வீடு பூந்து திருடுறான் பார்த்தீங்களா, அது இந்த செயின் அத்துட்டு போகிறாங்க. இதோட பெரிய திருட்டுங்க இந்த படத்தெல்லாம் வெளியே விட்டது. இது ஒரு தயாரிப்பு கம்பெனியாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இதை வந்து ஒரு கதையை வந்து இந்த மாதிரி ஒரு கதையை பில்டப் பண்ணி என்ஆர்ஐ கம்பெனிலாம் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளதப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அந்த வரிசையில் வந்து கல்கியை பொறுத்தளவுக்கு தயவுசெய்து பார்க்காம இருக்குது நல்லது. தேட்டருக்கிட்டே வராதிங்க, போஸ்டர்கிட்டே வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குங்க. டோட்டல் வேஸ்ட்டு தம்பி. எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. என்னன்னா இன்னொன்று சொல்கிறேன் தம்பி, நீங்கள் ஒரு 10 மூட்டை அரிசியை போட்டு பிரியாணி பண்ணுங்களேன். உலகத்தில் உள்ள எல்லா சுவையான பொருள்களையும் வச்சு நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள். நீங்கள் உப்பு போடலைன்னா நல்லா இருக்குமா? அந்த இதுதாங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் போயிடுவாங்க. அமிதாப் பச்சன்லாம் அன்றைக்கி வந்து ஐயோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்ததே இல்லை. பெண்டை கழட்டியிருக்கிறாங்க அமிதாப் பச்சன். அது ரசிக்கிற மாதிரி இல்லையே. அது ரசிக்கணும்னா அந்த கதை நல்லா இருக்கணும். இந்த ஸ்க்ரீன் பிளே நகுத்துற சும்மா நின்னாலே போதும் சார். இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி படம் மகாராஜா, சும்மா அப்படி வருவார் போவார், ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ். அது எப்படி இருக்குது ரசிக்கிற மாதிரி? அது பட்ஜெட் என்ன, இது பட்ஜெட் என்ன? இன்னைக்கு கல்கி பட்ஜெட் 500 கோடிக்கு மேலே. ஏங்க இது ஒரு காசுக்கு ஆகாதுன்னு சொல்ல வரேன். இதை வேறு அந்த அவதார் மாதிரி அதோட சூப்பராக இருக்குன்ட்டு போயிருக்கான் எவனும். அவங்களாம் என் கையில் கிடச்சா அவனையும் கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். இப்படி தாங்க ஃபில்டப் பண்ணுறாங்க. இது என்ன தெரியுமா, இந்த படக்குழுனர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பேரை டிக்கெட்டு கொடுத்து போக சொல்லிட்டு இது மாதிரி இவங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு. இப்போ எனக்கெல்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. படம் நல்லாயிருக்கும், என் பேட்டியை கேட்டுட்டு வர்றவங்க திருப்தியாக போகணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தான் என்ன சொல்கிறீங்க? ஐயோ ஒரு 500 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கிளாஸு கழுவி ஹோட்டலில் வேலை பார்த்து என்ன சொல்கிறீங்க? அந்த 500 ரூபா இருந்தால் அவன் 1 வாரம் ஓடிடுங்க. அவன் இன்றைக்கி ஆட்டோ பிடிச்சி மெட்ரோ ட்ரெயின் ஏறி இறங்கி எப்படி 500 ரூபா ஆயிரும். அப்போ அவன் பார்த்துட்டு போகணும் அப்படின்னா திருப்தியாக இருக்கணும். அப்போ இது ஒரு சீட்டிங் தானே கமல் சாருக்கு. உங்களை நம்பி தானே வரோம். அதுதான் சார். இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறேன், இவர் துர்கர் இருக்கிறார், விஜயதேவகொண்டா இருக்கிறாரு, அப்புறம் இவர் விக்ரம் இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் வெளியில் தெரியல. நம்ம மைண்டில் இருந்தது பூரா கமல் சார் கமல் சார் கமல் சார். அப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது 1 நிமிஷம் வந்துட்டு ஏதோ ஒரு அது வித்தியாசமாக எதுவும் சொல்கிறாங்க. மனித எல்லாம் சுயநலமாக. இது என்ன அவர் சொல்லணுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சார். 100க்கு 100 அதான் சார் உண்மை. இது ஒரு வகையான ஒரு திருட்டு, இது ஒரு வகையான ஒரு சீட்டிங்கு. இது ஏன் அந்த கமல் சார் இப்போ பின்னையும் பணம் 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 அதான் பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க. எதுக்கு பின்னையும் பணம் அது பின்னாலே போயிட்டு இருக்கிறாரு. பல கோடி சினிமா ரசிகர்கள், பல கோடி அவருடைய ரசிகர்கள் சார்பாக என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், கமல் சார் ரசிகரை நீங்கள் எப்போவுமே மதிக்கிறது இல்லை. இந்த கல்கிக்கு அப்புறமாவது ரசிகரை கொஞ்சம் மதிங்க சார். இந்த புழு பூச்சிக்கு கொடுக்கக்கூட ஒரு மரியாதை கூட நீங்கள் ரசிகரை கொடுக்கறது இல்லை. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் உங்களுடைய பெரிய ரசிகர். ஆனால் அந்த கல்கியை பொறுத்த அளவுக்கு சீரணிக்க முடியாதனால தான் நாங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது ஒரு வகையான ஒரு திருட்டு. உங்களுக்கு என்ன குறை? எத்தனை 1000 கோடி சம்பாதிச்சு சின்ன வயசுல எது நடிச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரசிகர் இருக்கான் வேர்ல்டு லெவலில். அப்போ எதுக்கு பின்னாடி கதையை கேட்காம நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ கூட பாருங்களேன், எங்கள் ஐயா தளபதி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து இதோட என்னங்க வேணும் உங்களுக்கு? பின்னையும் பணம் பிக் பாக்ஸ். நீ பணம் கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்லை நான் ஒரு 2-3 கோடி ரூபா தாரேங்க, ஒரு நாள் நைட்டு என் கூட தங்க முடியுமா கமல் சார்? இல்லைங்க, என்ன இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்கிறது? கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். பணம் ஐயோ ரசிகரை மதிக்கிறதில்ல, மனுஷனை மதிக்கிறது இல்லை. எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே போயிட்டே இருக்கீங்க கமல் சார். தயவு செய்து நான் சொல்ல வரேன், மனுஷனுக்கு உங்கள் ரசிகர்கள் முக்கியத்துவம் கொடுங்க.
இன்றைக்கி உங்களுக்கு என்ன இல்லை, அரசியல் பலம் இருக்குது, கரெக்டாக பிளான் பண்ணி தளபதி கூட நீங்கள் போயிட்டீங்க ராஜ்யசபா அன்றைக்கி வந்து டெல்லி நீங்கள் பிரதமர்கிட்டே போய் உட்கார, இதோட உங்களுக்கு என்ன வேணும்? பின்னையும் இந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை கேட்டு கேவலமான ஒரு படம். அப்போது இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கி ஏமாந்துட்டு போகிறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இல்லையா? பல கோடி ரசிகர்கள் சார்பாக கமல் சாருக்கு ஒரு அன்பான வேண்டும். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. கல்கிங்கிற ஒரு படம் பார்க்காம இருங்க, போஸ்டர்கிட்டே வந்துடாதீங்க, தியேட்டர்கிட்டே வந்துடாதீங்க.